ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யார் பண்றேன்? நானே ஆரம்பிப்போம்க்கா. ஓகே, பண்ணுங்கம்மா. கஜஹ மிருகஜாதௌ கஜோ கரிஷ்டஹ. விலங்கினத்தில் யானை பருமனானது அல்லது மிகப்பெரியது. மிருகஜாதௌ விகாராந்த ஸ்திரீலிங்க மிருகஜாதி சப்தஹ சப்தமி விபக்தி ஏகவச்சனம். மிருகானா அதையே நீங்க வந்து ஜாத்தின்னு எடுத்துட்டு ஓகே நீங்க முடிச்சுக்கோங்க, நான் அப்புறமா வரேன். மிருகானாம் ஜாதி சஷ்டி தத்புருஷஹ. ஜாத்தௌ அது வந்து ஜனிம் அப்படிங்கிறது 4AS தாத்துன்னு போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜன் பிளஸ் தின் பிரத்யே கிருதந்த பிரத்யேன்னு எழுதிருக்கேன். அது வராது. கஜஹ ஜாதி வரணும்னா என்ன பிரத்யே வரணும்? அதுல நம்ம படிச்சிருக்கோம் தின் பிரத்யே. அதுதான் மேடம், ஜன் பிளஸ் தின் பிரத்யேன்னு எழுதிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஓகே கஜோ கஜோ வந்து கஜஹ அந்த இடத்துல விசர்கஸ்ய உத்தம் அனந்தரம் குணஹ மேடம். அது ஓகே. கரிஷ்டஹ கரிஷ்டஹ வந்து அகாராந்த புல்லிங்க கரிஷ்ட சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். குரு தாத்து அதுக்கு 9PS போட்டிருக்கேன் மேடம். இதுக்கு பின்னாடி இந்த கரிஷ்டஹக்கு வந்து பின்னாடி இந்த பேஜ்லயே பின்னாடி வந்து அதிசாயனார்த்தகாக சப்தாகான்னு சொல்லி கம்பாரிசன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மேடம் இந்த பேஜ். ஓகே பட் ஓகே, இப்போ கரிஷ்டஹ இங்க வந்து உங்களுக்கு கஜஹ கரிஷ்டஹ. ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? தாத்து எது கொண்டு வந்தீங்க? நீங்க குரு தாத்து போட்டிருக்கேன் மேடம். குரு 9PS போட்டிருக்கேன். அது எதுக்காக கொண்டு வந்தேன்? அந்த அந்த குரு சப்தம் வர்றதுக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. டோன்ட் கோ இன்டு தி எட்டிமாலஜி ஆஃப் தி தாத்து. கரிஷ்டஹன்ற வேர்ட் எப்படி வந்தது? குரு சப்தம் பிளஸ் இக்த பிரத்யய. இல்ல இல்ல, நம்ம படிச்சிருக்கோம் தத்தித்தாந்தத்துல. ஆக்சுவலி திஸ் இஸ் இஷ்டன், ஞாபகம் இருக்கா? ஓ ஆமா மேடம். இஷ்டன்னு நம்ம தத்தித்தாந்த நம்மளோட இது படிக்கும் பொழுது, நம்ம பஞ்சவரத்தையா படிக்கும் போது இது படிச்சிருக்கோம் நம்ம. நம்மளோட அந்த புக்ல வந்து பேஜ் 161ல இருக்கு. அது நீங்க இப்ப பார்த்தா கூட இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ்ல குரு பிளஸ் இஷ்டன் வில் பி கரிஷ்ட. ஓகே, the heaviest or greatest, அது மாதிரி. so கரிஷ்டஹ கரிஷ்டஹ கரிஷ்டம் கரிஷ்டா, அது அந்த மாதிரி. அதுல கரிஷ்டஹ கஜஹ கரிஷ்டஹ. ஓகே, சோ எப்படி சொல்லுங்க, அது என்ன மீனிங் சொன்னேன் அதுக்கு? விலங்கினத்தில் யானை பருமனானது அல்லது மிகப்பெரியது. பெரியது. ஓகே, மிகப்பெரியது. அடுத்த லைன் படிக்கட்டுமா மேடம்? தஸ்ய பாதாக ஸ்தம்பாக இவ ஸ்தூலாக. அதனுடைய பாதங்கள் தூண்களை போல் பருமனானது. தஸ்ய தகாராந்த புல்லிங்க தற்சப்த சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பாதாக அகாராந்த புல்லிங்க பாத சப்தஹ பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஸ்தம்பாக அகாராந்த புல்லிங்க ஸ்தம்ப சப்தஹ பிரதமா விபக்தி பகுவச்சனம். இல்ல பாதாக வந்து ஸ்தம்பாக வந்து விசேஷனம், பாதாக வந்து விசேஷம் போட்டிருக்கேன். இவ வந்து அவ்யயம். ஸ்தூலாக அகாராந்த புல்லிங்க ஸ்தூல சப்த பிரதமா விபக்தி பகுவச்சனம் போட்டிருக்கேன். அதுவுமே வந்து அந்த பாதாகாக்கு வந்து விசேஷனம் போட்டிருக்கேன். இல்ல, இப்ப நீங்க இந்த சென்டென்ஸ வந்து நீங்க ரெண்டு விதமா நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது தஸ்ய பாதாகா அப்படிங்கறத விட்டுங்க, அதாவது அதனுடைய கால்கள். ஓகே,
இப்ப நம்ம the feet 4 கால்கள் இருக்கிறதுனால நம்ம பாதாகான்னு சொல்லிட்டோம். சரி இப்ப அடுத்தது வந்து நீங்க ஸ்தம்பாகா இவ ஸ்தூலாகா. இப்ப நம்ம இத சமாசமா எடுத்துக்கலாம் இல்லையாப்பா? ஆமா மேடம். உபமான உபமேயம் வருது இல்லையா இங்க? புரியுதா? they are as big as the ஸ்தம்பம். கரெக்டா? தூணை போல் பெரியது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய கால்களை வந்து நம்ம தூணோட கம்பேர் பண்றோம். பட் இது வந்து அட்ஜெக்டிவா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம இத வந்து ஸ்தூல ஸ்தம்பாகா அப்படின்னு ஸ்தம்ப ஸ்தூலா கஜகா எப்படி சேர்த்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் விசேஷனம் ஆஃப் கோர்ஸ். பட் இத வந்து நம்ம சமாசாவும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், குசும கிசலைய இல்லையா, அத நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அத கர்மதாரையால நம்ம வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து அத பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, லெட் அஸ் அது நம்ம சமாசத்துக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே, சொல்லுங்கம்மா. அப்ப தூண்களை போல கால்கள் மிக பெரியது. ஓகே ஓகே, நீங்க போதும்மா, நிறுத்திக்கோங்க. ஓகே ஓகேம்மா, குட். அடுத்தது யார் பண்ற? who's going to do next? நான் பண்ணவா மாதா? மீனாட்சி. பண்ணுங்கம்மா. தஸ்ய கர்ணௌ ஷூர்பாவிவ விஷாலௌ. His 2 ears are large as broad இந்த இது சொலக வின்னிங் பாஸ்கெட் மாதிரி. ஓகே, தஸ்ய அது வந்து தத் சப்த முதல்ல பிரியுங்கோ, சென்டென்ஸ் பிரியுங்கோ. சாங்க சந்தி இருக்கு, பிரியுங்கோ. கர்ண கர்ணௌ ஷூர்பாக இவ விஷாலௌ. அது எப்படி வந்திருக்கு? ஷூர்பௌ இவ விஷாலௌ. ஓகே, ஷூர்பௌ இவ. அப்ப வந்து இது வந்து இது யாந்தவாந்த சந்தி. கரெக்ட். ஓகே, ஷூர்பௌ இவ விஷாலௌ. தஸ்ய வந்து சொல்லிட்டாங்க. ஆமா, கர்ணௌ அகாராந்த புல்லிங்க கர்ண சப்தஸ்ய த்விதீயா விபக்தி த்விவச்சனம். அப்படியா? பிரதமா விபக்தி த்விவச்சனம். ஷூர்பௌ அதுவும் ஷூர்ப சப்தஸ்ய பிரதமா விபக்தி த்விவச்சனம். இவ அவ்யயம். விஷாலம் விஷால சப்தம் புல்லிங்கः அகாராந்த புல்லிங்க விஷால சப்தஸ்ய பிரதமா விபக்தி த்விவச்சனம். His 2 ears are large as broad as winning basket. Tasya netre tavadatyalpe. Tasya netre tavat ati alpe. His eyes are very small. நேத்ரே வந்து அகாராந்த நபும்சகலிங்க நேத்ர சப்தஸ்ய பிரதமா விபக்தி த்விவச்சனம். தாவத் அவ்யயம். அபி அவ்யயம். அல்ப அல்ப சப்தம் வந்து அல்ப அகாராந்த நபும்சகலிங்கமா? அதேதான், இதேதான். That is விசேஷனம் to நேத்ர. விசேஷனம் வந்து இதுக்கு நேத்ரத்துக்கு விசேஷனம். So that is also பிரதமா விபக்தி and பிரதமா விபக்தி த்விவச்சனம் அல்பே. என்ன சந்தி இங்க வருது? அங்க வந்து தாவத் அதி வந்து அங்க எண் சந்தி வருது. தாவத் யதி யதி அல்பே அங்கேயும் வேணும் எண் சந்தி வருது. இல்ல, திருப்பியும் சொல்லுங்க. முதல்ல ஜஸ்வ சந்தி வருது. தாவத் ஜஸ்வ சந்தி. அதி அல்பே வந்து எண் சந்தி. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் who's ready to do? நான் பண்ணட்டுமா மேதா? சீதாராம். ஓகே,
others please mute. பண்ணுங்க சார். अथापि सः अल्पानि अपि वस्तूनि द्रष्टुं शक्नोति. अथापि अव्ययम्. அதனால் அது மிகச்சிறியவையான பொருட்களை கூட பார்க்க முடியும். அதாபி அவ்யயம் சக நீங்க வந்து அந்த மீனிங்க திரும்பவும் சொல்லுங்க சார். அதாபி மோரோவர், அதாவது அதனால் தஸ்ன்னு எடுத்துக்கலாம். அத்தாபிய நீங்க கரெக்டா கொனடேட் பண்ணுங்க. ஏன்னா முந்தின சென்டென்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரொம்ப சின்ன கண்ணு சொல்றோம். தாவத் அதி அல்பேன்னு சொல்லியிருக்கோம், ரொம்ப சின்ன கண்கள். ஆமா. இப்ப அடுத்தது நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அந்த மீனிங்க பாருங்க. இருந்தாலும் அந்த அத்தாபிக்கு என்ன அர்த்தம்? இருந்தாலும்னு வரணுமா, இல்லனா அந்த சின்ன கண்ணுனால? அப்படி இருந்தும் கூட அப்படி. ஓகே, நான் சின்ன கண்ணுனால தான் சின்னதை பார்க்க முடியும். ஆமா சார், கரெக்ட் தான். சின்ன கண்ணாக இருந்தாலும் ஓகே, புரியுதா சார்? ஓகே ஓகே. அததான் நம்ம அதோட அந்த மீனிங். அதனாலதான் அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கு நம்ம வேற மீனிங் கொண்டு வரோம். சாதாரணமா இங்கிலீஷ் வரும்போது therefore னு சொல்லிடுறோம் இல்லையா? therefore. no that is therefore வேற. இந்த இடத்துல it should not be therefore, though it has got a small eyes. அத மாதிரி even though அப்ப சின்ன கண்ணா இருந்தாலும், அப்ப நீங்க தமிழ்ல சொல்லுங்க இருந்தாலும் கூட. ஓகே, இருந்தாலும் கண்கள் சிறியதா இருந்தாலும் அது மிக சிறியவையான. அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது சேர்த்து சொல்லணும். சரியா? சரி, ஓகே. அது கண்கள் சிறியவையாக இருந்தாலும் அது மிகச் சிறியவையான பொருட்களை கூட பார்க்க முடியும். தாபி அவ்யயம் சக தகாராந்த புல்லிங்க தத் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இங்கே விசர்க்கஸ்ய உத்வம். அப்புறம் அல்பானி அபி. அல்பானி வந்து அகாராந்த நபும்சகலிங்க அல்ப சப்தம் द्वितीया विभक्ति बहुवचनम. अल्पानि अपि अव्ययम वस्तूनि उकारांत वस्तु शब्द नपुंसकलिंग द्वितीया विभक्ति बहुवचनम. द्रष्टुम दृष्टातु तुमुन प्रत्यय भवादिगणम अव्ययम. शक्नोति शब्दातु स्वादिगण परस्मैपति लट्लकार प्रथम पुरुष एकवचनम. शक्नोति பார்க்க முடியும். அடுத்தது ஓகே மத பூமௌ ஸ்திதாம் சூச்சிகாம் அபி சக பஷ்யதி கிருண்ஹாதி ச. பூமியில், அதாவது நிலத்தில் இருக்கும் ஊசியை கூட அது பார்க்கிறது மற்றும் எடுக்கிறது. பூமௌ இகாராந்த பூமி சப்த ஸ்ரீலிங்கம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ஸ்திதாம் ஸ்தாதாது இக்த பிரத்ய. அப்புறம் வந்து ஸ்திதங்கிற வார்த்தை அது தித்தியா விபக்தி ஏகவச்சனம். சூச்சிகாம் அகாராந்த ஸ்ரீலிங்க சூச்சிகா சப்த द्वितीया विभक्ति एकवचनम. अपि अव्ययम. அந்த ஸ்திதாம் வந்து சூச்சிகாம்க்கு விசேஷணமாக. ஸ்திதாம் வந்து சூச்சிகாம்க்கு விசேஷம். சித்தாம் சூச்சிகாம் அதுக்கான விசேஷம். சக தகாராந்த புல்லிங்க தத் சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பஷ்யதி திருஷ்டாது வாதிகண பரஸ்மைபதி प्रथम पुरुष का एक वचनम. गृह्णाति ग्रह धातु क्रियादि परस्मैपति प्रथम पुरुष एक वचन. सर இந்த names of the ganas எல்லாரும், this is a general thing. When you are saying the name of the gana, please tell the number of the gana also. கிரியாதிங்கிறது 9th கணான்னு தெரியாம இருக்கலாம். ஓகே, அதையும் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிடுங்க. சரி சரி. Good that you are saying the gana
பட் இதையும் சேர்த்து சொல்லும் பொழுது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுதான். ஓகே மேடம், ஓகே மேடம், எழுதிக்கிறேன், பக்கத்துல இருந்து எழுதிக்கிறேன். ஆமா, Thank you. இனிமே எல்லாருக்கும் எழுதிக்கிறேன். இட் இஸ் a general message to all. கணம் Thank you. சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் கணா, 9th கணா, அப்ப நம்ம 4 தடவை 9th கணா கிரயாதி கிரயாதி சொல்லும் போது நம்ம மனசுல ஓகே இது 9th. ஆட்டோமேட்டிக்கா 9th கணான்னு பதிஞ்சிரும். ஆமா, Thank இப்ப you. நீங்க சுவாதி சொன்னேன், சுவாதி கணான்னு சொன்னேன். அப்போ remember சுவாதி that. கணான்னு சொல்லும் பொழுது எவ்ரிபடி சுவாதிங்கும் போது யோசிக்கணும். இஃப் யூ சே பஞ்சமா 5th கணா அப்படின்னா 5th கணா everybody will be able எழுதி to வச்சுக்கிறேன். understand. ஷூர் Okay. ஷூர் மேடம், ஷூர். Yeah. Thank you. Okay, sir. Anybody else has done it? நான் பண்ணவா மேடம்? பண்ணுங்க, மாதா. பண்ணுங்க. ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் பண்ணுங்க. இல்ல யாரோ ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது. இல்ல பரவாயில்ல, நீங்க கேட்டுட்டே நீங்க பண்ணுங்க. ஓகே. அத்த ஏவ கஜஸ்ய சுண்டா அத்தக இதி கரக இதி ச வியபதிஷ்யதே. இதுல அத்தக ஏவ, அத்தகல விசர்கஸ்ய லோபக. இதோட மீனிங் வந்து அதனாலேயே யானையினுடைய தும்பிக்கை அதனுடைய கை என்று அழைக்கப்படுகிறது, கைகள் என்றும் ஹஸ்தம் என்றும் அழைக்கப்படுகிறது, கருதப்படுகிறது. அது கர்மணியில வருது. அத்தக அவ்யயம், ஏவ அவ்யயம், கஜஸ்ய அகாராந்த புல்லிங்க கஜ சப்தஸ்ய சஷ்டி விபத்தி ஏகவச்சனம். சுண்டா வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்க சுண்டா சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஹஸ்தக இது அகாராந்த புல்லிங்க ஹஸ்த சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஹஸ்தக இதி அவ்யயம், கரக கர அகாராந்த புல்லிங்க கர சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இதி அகைன் வந்து அவ்யயம், ச அவ்யயம், வியபதிஷ்யதே அதுல வந்து வியப உபசர்கா திஷ் தாத்து 6 UA துதாதிகனா. அதனால நான் அப்படி போட்டிருக்கேன் ஜி. எப்படின்னா வி பிளஸ் அப்பா பிளஸ் திஷ். ஓகே, எனர்ஜி வி உபசர்க்கம், அப்பா Okay. உபசர்க்கம், வி திஷ் தாத்து. ஓகே ஓகே வி பிளஸ் ஓகே ஓகே வி பிளஸ் அப்பா பிளஸ் பிளஸ் திஷ். ஓகே திஷ் திஷ் தாத்து பிளஸ் ஆ வந்து will become வியா. யா ஓகே என் சந்தியால அது வியான்னு ஆயிடும். ஓகே ரெண்டு உபசர்க்கம். வியபதிஷ and it is in கர்மணி. ஓகே, கர்மணி. ஆமா, அதனாலதான் கர்மணி. திஷ்யதே. திருஷ்யத்தே கர்மணி. இது வந்து திருஷ் தாத்துவோட ஆத்மனி இது கர்மணி பிரயோகம் பரஸ்மை 6 UA உபயபதி தாத்து 6 UA உதாதிக்கனா. இது கர்த்தரியில பண்ணணும்னாக்க ஜனாகா ரதஸ்ய சுண்டாம் ஹஸ்தக இதி கரக இதி வியபதி சந்தி அப்படின்னு போட்டிருக்கேன் ஜி. Yeah. கூப்பிடுகிறார்கள் இல்ல கருதுகிறார்கள். Yeah, good. ஓகே, அடுத்தது படிக்கவா? படிங்க. தேன கஜஸ்ய ஹஸ்தி கரி இதி சக்ஞே பவதக. அதனால் யானையினுடைய, இது எனக்கு சரியா தெரியல, வழக்கத்தில் சொல்லப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கேன். ஹஸ்தினா ஏன் அந்த ஹஸ்தின்னு வந்திருக்கு, ஹஸ்தக ஏன் ஹஸ்தின்னு வந்திருக்குன்னு எனக்கு புரியல. ஹஸ்தி கரி அதுக்கு வந்து எப்படின்னா சங்கேங்கிறதுக்கு சொல்லுங்க, நீங்க புரிஞ்சு போயிடாது. வழக்கத்துல பேசப்படி வந்திருக்கு அப்படிங்கிற சங்கேங்கிறதுக்கு நான் அப்படி போட்டிருக்கேன். வழக்கத்தில் வந்திருக்கிறது யானையினுடைய தும்பிக்கை அப்படி சரியா நான் எழுதல அதுல. இல்ல அதாவது சங்ஞானா என்னது? சஞ்ஞானா நம்பர் பெயர் அந்த மாதிரி வரும். அதனாலதான் சோ சங்ஞே பெயரில். ஆமா, அதனாலதான் கஜஸ் இந்த ஹஸ்தக, அது ஹஸ்தக அதோடைய கையா இருக்கு. கரகனாலும் கை, ஹஸ்தகனாலும் கை. அதனுடைய சுண்டா வந்து அதனுடைய கையாக சொல்லப்படுறது. அதனாலதான் யானைக்கு என்ன பெயர் வந்திருக்கு? ஹஸ்திங்கிறதும் யானையோட பெயர் தான், கரிங்கிறதும் யானையுடைய பெயர். அதுதான் தெரியல. ஹஸ்தின்னு 2 பேர் அதுக்கு இருக்கு. ஆனா இது வந்து ஹஸ்தி இதுதானே ஃபெமினைன் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஸ்ரீலிங்கம் மாதிரி. ஓகே ஓகே ஓகே, இது வந்து பெயர் தான். ஓகே, நீங்க யானையோடு பர்யாய பதம் பார்த்தீங்கன்னா அதுல ஹஸ்தி கரி எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே ஓகே, புரியுதா? சங்ஞே
சங்கேங்கிறது இந்த இடத்துல வந்து it is அதனுடைய பெயரில் அழைக்கப்படுகிறது, Come on, பண்ணுங்க. வந்திருக்கிறது, இல்லாட்டா அந்த மாதிரி இருக்கிறது, அந்த பெயரில் இருக்கிறது. ஓகே, ஓகே ஜி. அடுத்ததையும் பண்ணிருங்க ஒரு சின்ன line. ஓகே. சுண்டைவ கஜஸ்ய நாசிகா, சுண்டா ஏவ கஜஸ்ய நாசிகா. சுண்டா சொல்லிட்டோம், ஏவ அவ்யயம், கஜஸ்ய இந்த இடத்துல வந்து சந்தி வந்திருக்கு, சுண்டைவ அப்படின்ட்டு குணசந்தி. சந்தி ஆகாராந்தம் ஏகாராந்தம் வந்திருக்கு. அப்ப என்ன சந்தியா இருக்கும் இது? குணசந்தி. சுண்டா ஏவ சுண்டைவ விருத்தி சந்தி. இல்ல இது வரலையா ஜி, அவகிரகம் வந்திருக்காங்க. ஆமா, ஓகே ஓகே ஜி, ஓகே விருத்தி சந்தி. ஓகே ஓகே. இல்ல சுண்டா ஏவ விருத்தியா வரும் ஜி. ஆ பிளஸ் ஏ வில் பிகம் ஐ. ஓகே, குணசந்தின்னு தப்பா எழுதிட்டேன். ஓகே, குணசந்தினா ஆ பிளஸ் இ தானே வரணும். ஆமா, ஐ. ஆ பிளஸ் ஊ வரணும், ஆ பிளஸ் இ வரணும். ஓகே, ஆ பிளஸ் ரு, ஆ பிளஸ் லு, இதெல்லாம் தான் குணத்துல வரும். தப்பா ஏ ஐ ஓ ஔ வந்தானா விருத்தி சந்தி. விருத்தி சந்தி கரெக்ட், நான் தப்பா எழுதிட்டேன். சுண்டா ஏவ கஜஸ்ய நாசிகா. நாசிகாங்கிறது ஆகாராந்த ஸ்ரீலிங்க நாசிகா சப்தஸ்ய பிரதமா விபத்தி ஏகவச்சனம். அது வந்து இதுவே வந்து யானையினுடைய மூக்காகவும் இருக்கிறது, தும்பிக்கையே யானையினுடைய மூக்காகவும் இருக்கிறது. இந்த இடத்துல அஸ்தி பவத் அந்த மாதிரி ஒரு இது சுண்டா ஏவ கஜஸ்ய நாசிகா அஸ்தி அப்படின்னு. அடுத்தது தயைவ ஸ்வசிதி கஜக சுண்டயா அக்ரே ரத்ரம் அஸ்தி, ரந்திரம் அஸ்தி. முதல்ல தயைவ ஸ்வசிதி கஜக 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 தத்தா ஏவ ஸ்வசிதி கஜக தத்தா. இங்க வந்து அதனாலேயே யானை சுவாசிக்கிறது, ஸ்வசித்தினா சுவாசிக்கிறது. தத்தா ஏவ கஜக ஸ்வசிதி ஸ்வசிதி. இது வந்து அதனாலேயே இந்த இடத்துல தத்தா வந்து ரெஃபர்ஸ் டு இந்த இல்லம்மா, அது தத்தான்னு இல்ல, தயா. தயா, சாரி, தயா தான் தயா, தத்தா தப்பா படிச்சிட்டேன், தயா எழுதியிருக்கேன், தயா தயா தயா. அதனாலேயேங்கிறதுனால இந்த இடத்துல ரெஃபர்ஸ் டு சுண்டா, அந்த நான் இதனால படுறது. இது என்ன சொல்றது, தகாராந்த ஸ்ரீலிங்க திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் தயா ஏவ அவ்யயம். ஸ்வசதியில வந்து ஸ்வஸ் தாத்து 2PS லட்லக்காரக பிரதம புருஷ ஏகவச்சம பரஸ்மைபதி 2PS கஜக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், அதனாலேயே சுவாசிக்கிறது. அடுத்த லைன். அடுத்தது சுண்டயா அக்ரே ரந்திரம் அஸ்தி. சுண்டயா அக்ரேனாக்கா தும்பிக்கைக்கு நுனியில ஒரு சுண்டாயாக, அங்க விசர்கசிய லோபம், சுண்டாயாக விசர்கசிய லோபம். தும்பிக்கைக்கு நுனியில வந்து ஹோல் இருக்கு அப்படிங்கறதா சுண்டாயாக. இந்த ஆகாரந்த ஸ்ரீலிங்க சுண்டா சப்தசிய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், அதனுடைய நுனியில் அக்ரே. இந்த இடத்துல அகாராந்த நபும்சலிங்க அக்ரம் சப்தசிய சப்தமி விபக்தி ஏகவச்சனம் அக்ரே. ரந்திரம் அகாராந்த நபும்சகலிங்க ரந்திர சப்தசிய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ரந்திரம் ஹோல். அது அஸ்தி அஸ் தாத்து பிரதம புருஷ ஏகவச்சனம் லட்லகாரக 2PS அதாதிகனம். ஓகே ஜி. முனைன்னு சொல்லலாம், அக்ரேக்கு வந்து நுனியும் சொல்லலாம், முன்னே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நம்ம நுனியில முனையில வந்து ஹோல் இருக்கு அப்படிங்கறத ரந்திர சப்தம் அக்ர சப்தம். ஓகே ஓகே ஜி, ஓகே, थैंक यू. இதுல ஒண்ணே ஒண்ணு, சொல்லுங்க. ஹஸ்தி கரி ரெண்டுமே ஹஸ்தின் சப்தம் கரின் சப்தம் நகாராந்தம். சும்மா ஆடட் இன்ஃபர்மேஷன்.
Karin, Astin, Karin, Karin. Correct, sir. Karin Shabd. Thank you, Mother. So I think all of you have done a good job, and we just finish here. We have finished 2 paragraphs. ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிருக்கோம் இன்னைக்கு actually. Stop the recording.